வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கடந்த சில காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுவிதமான ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த நேரத்தில் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சி அடைகின்றன. சூரியன் ஆட்சி பெற்று சிம்மத்தில் அமர்வார். சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்கள் மட்டும் இல்லாமல் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. இந்த கிரகங்களினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு, அவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் நிதிநிலை, ஆரோக்கியம், கல்வி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய வாய்ப்புகளானது பார்த்திங்கன்னா உருவாகலாங்க. ஆனாலுமே அவசர முடிவுகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். வருமானங்கள் தொடர்ந்தாலும் சேமிப்புகள் ஆனது பார்த்திங்கன்னா குறைய தொடங்கும். சொத்து முதலீடு மற்றும் உடல் நலங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார். அவர் பார்த்திங்கன்னா இப்பொழுது ஜென்ம சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறையவே உங்களுக்கு குடும்ப சுமைகளானது ஏற்படக்கூடும். விரயங்களுமே அதிகரிக்குங்க. கூட்டு முயற்சியில் பார்த்திங்கன்னா இருந்து விலகி தனித்து இயங்க நீங்கள் முற்படுவீர்கள். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே இப்போ அதனை தேடி செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா பூர்த்தியாகக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தில் சொல்லலாம். வளர்ச்சியில் குறுக்கீடுகளானது அதிகரிக்காமல் இருக்க அவ்வப்போது தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணுங்க, அதுதான் சிறந்தது. உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியானது மேலும் மேலும் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை எட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. உடன்பிறப்புகளின் மூலமாகவே ஒரு நல்ல தகவலானது உங்களுக்கு வரலாம். அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே சுக்கிரன் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறுவதனால உங்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். அதேபோல் புதனோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா சூரியனோடும் இணைகின்றார்கள். சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த புதன் பார்த்திங்கன்னா உச்ச குருவும் இணைவதனால உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்திருக்கும். அதாவது திருமண பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வாலிபர்களுக்கு திருமணமாகாமல் இருந்திருக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆகாமல் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் இழுப்பறிகள் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் தாண்டி உங்களுடைய வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மங்கள ஓசைகள் கேட்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். தங்கு தடைகள் தானாகவே விலகக்கூடும். அதேபோல் உத்தியோக முன்னேற்றங்கள், தொழில் விருத்தியானது போன்றவற்றால் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் அடைவீர்கள். வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்ப ஒற்றுமைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா இப்போ உங்ககிட்ட இருந்து விலகி செல்வார்கள். இதுவரை கடுமையாக முயற்சித்துமே நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாகவே நடைபெற ஆரம்பிக்கும். விஐபிகளின் மூலம் விருப்பங்களானது நிறைவேறும். இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்துவராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வருவார்கள். சொத்துக்களாலும் சொந்தங்களாலுமே பார்த்திங்கன்னா நன்மைகளானது கிடைக்கக்கூடுங்க. அதேபோல் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது செவ்வாய் செல்ல இருக்கிறார். அதனால் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா இப்பொழுது 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். ஸோ அவரை
சுகஸ்தானத்திற்கு வருவது நன்மைதான் என்றாலுமே நீங்கள் தொட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கக்கூடும். அதேபோல் தொழில் வளர்ச்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலைகளும் கிடைக்கக்கூடும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, இது போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கள் கவனத்தை செலுத்தி வருவீர்கள். இதுவரை வந்து பார்த்திங்கன்னா முடிவடையாத சில காரியங்கள் கூட இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முடிவடையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவிற்கு நேர காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா நழுவ விடாமல் சரியான நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தையுமே நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் முன்னின்று வந்து பார்த்திங்கன்னா நடத்தக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பீங்க. முன்னின்று நடத்தியும் வைப்பீங்க. அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியங்களானது சீராகி உற்சாகத்தோடே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணிபுரிவீர்கள். அதேபோல் இந்த நேரத்திலேயே சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் பெறுகின்றார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சுக்கிரன் வந்து கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் பெறும் பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மையே தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யோகத்தையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வருமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயரக்கூடும். தொழில் வளர்ச்சிகளுமே வந்து ஏற்படுங்க. அதே போல் பெண்களுடைய வழி பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது அகலுங்க. ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் இப்போது நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தையும் மகிழ்ச்சியும் காட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை வந்து எடுத்து அணிந்து மகிழ்வீர்கள். அதேபோல் வாகன யோகங்களானது உண்டு. இப்போ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வண்டி ஓட்டணும், இந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அப்படிலாம் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. பேட்ரி வண்டி வாங்கணும், இந்த மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த தருணத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. பணமானது பல வழிகளிலும் வந்து உங்களுடைய மனதை நிரப்புவது மட்டும் இல்லாமல் பையையும் நிரப்பக்கூடும். அதாவது பையை நிரப்புவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதையும் நிரப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டங்கள் சொல்லுது. அதேபோல் தெய்வ பிரார்த்தனைகளானது நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்களானது ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளானது உண்டுங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்தானது உயரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டானது வந்து சேருங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடினாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உண்டு. வருமானங்களுமே திருப்தியை கொடுக்கும். மேலுமே ஓரளவு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையுங்க. எடுத்த செயல்களானது வெற்றியடையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்குங்க. பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பொருளாதார வளங்களானது ஏற்படும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது இருந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளானது நீங்கி சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும். அதேபோல் பணவரவானது நன்றாக இருக்கும். புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா நன்மையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மீனராசியில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை வந்து காணக்கூடிய காலகட்டங்களாகவும், சம்பள உயர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தடையில்லை. வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர். பதவி உயர்வுகளானது உண்டுங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்கும். அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது சாதகமான பதிலானது வருங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகளில் தடைகளானது வரலாம். அதேபோல் பெண்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது பெண்களுக்கு குடும்பத்தோடு வந்து
பார்த்திங்கன்னா புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பானது அதிகரிக்குங்க. சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். மேலும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னா பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனீஸ்வரனுக்கு எள் தீபங்களை ஏற்றி வணங்கி வருவது சிறந்தது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.